ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் புல்கேன். இப்போ நம்ம ப்ரீவியஸாக அப்லோட் பண்ண வீடியோவோட ஃபாலோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் 50-50யோட 15 மினிட்ஸ் சார்ட் பார்ப்போம். இப்போ ப்ரீவியஸாக அப்லோட் பண்ண சார்ட் இதுதான். நம்ம ஸ்ட்ராங் ரேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 26,500 அப்படின்னு சொன்னோம். மார்க்கெட் ஆனால் அது வரைக்கும் போகவே இல்லை. இமிடியேட் ரேஸ்லேருந்து அங்கேருந்து நல்ல ஒரு டவுன் வந்திருக்கு. இங்கே நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆனாலும் இமிடியேட் சப்போர்ட்டை வந்து உடைச்சிருக்கு. உடைச்சிட்டு மறுபடியும் கீழே இன்னைக்கு வரும்போது தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்லேருந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 130 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்மளுக்கு கேப்சர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பேசணும்னா போன வாட்டி இமிடியேட் ரேஸ் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா அதுவே சப்போர்ட் ஆக்ட் ஆகிடும் பேசணும்ல, அதே மாதிரி தான் இங்கே இமிடியேட் சப்போர்ட்டை வந்து உடைச்சிருக்கு. அதுவே நல்ல ஒரு ரேஸாக ஒர்க் ஆகியிருக்கு. அங்கேருந்து மறுபடியும் ஒரு ஃபால் வந்திருக்கு. பட் ஸ்ட்ராங் சப்போர்ட்டை வந்து உடைக்காம தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம நாளையோட சார்ட்டை இப்போ பார்ப்போம். 7th ஜனுக்கான இன்டர்டே சார்ட் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை வந்து இங்கே ஒரு பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. அதனால நம்ம ஸ்ட்ராங் ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 26,350 டு 26,320 அங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி கீழே வந்தீங்கன்னா இமீடியட் ரேஸ் ஆன 26,250 அது நல்ல ஒரு இமீடியட்டாக இருக்கக்கூடிய ரேஸ். அதை பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் இந்த ஸ்ட்ராங் ரேஸ் ஒர்க் ஆகும். அதை ஃபாலோ பண்ணி கீழே வந்தீங்கன்னா இமீடியட் சப்போர்ட் பார்ப்போம். இமீடியட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 26,100 அங்கே வந்து இமீடியட்டான ஒரு சப்போர்ட் இருக்குங்க. அதை பிரேக் பண்ணி கீழே வந்தால் மட்டும்தான் ஸ்ட்ராங் சப்போர்ட் கிட்ட போகும். ஸ்ட்ராங் சப்போர்ட் கிட்ட இருந்து நல்ல ஒரு பையிங் புஷ் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கு. நம்ம என்ன நடக்குதுன்னு சொல்லி நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.